ஹேலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 23 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்க ஒரு விளையாட சொல்லியிருந்திருப்பான், நான் உனக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு. வாயினுமே சமாதானம் இருப்பா, தேங்கும் சமாதானம் இருந்திருப்பான். அதோட இந்த படம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 23. என்னடி வெக்கலாம் படுற, கேவலமாக இருக்குது. உன்கிட்ட கேட்டாங்களா? அப்புறத்துக்கு கூட அதெல்லாம் வெக்கப்படுறதெல்லாம் நீ பார்த்துட்ருக்க. நீ ஏன் பண்ணுறடி தானே, அப்போ நான் தானே பார்க்கணும். அப்புறத்துக்கு கேவலமாக இருக்குல்ல சொல்கிற. அதான்டி நீ என் பொண்டாட்டில பெருமையாக பேசினா அப்படியே பெரிய மாதிரி பரப்பில்லை, அதுக்கு தான் தெய்வம் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சிக்கிட்டே அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. மறுநாள் காலையில் அப்படியே தேங்க வந்து நல்லா படுத்து கிடக்குறான் வாயனா. எப்போ எந்திரிப்பானே தெரியலையே. தேயோங் தேயோங் என்னடி எந்திரிடா, நான் பாப்பா வேறு ரெடி பண்ணணும். போ ரெடி பண்ணு, நீ பாப்பா ரெடி பண்ணிவிட்டு வந்து என்னை ரெடி பண்ணு. அடிச்சுன்னு வச்சுக்கோயேன். என்னடி பிரச்சனை? உனக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? எனக்கு ஏதாவது செஞ்சு தருவியா? இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம். உன் கையால் ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை குடிச்சு. இப்போ எனக்கு காடி போட்டு எடுத்துகிட்டு வா. அது மட்டும் போதுமா? கூட நீ வேணும், இந்த கிஸ்ஸு வேணும் அப்படின்ட்டு அவளை பிடிச்சி எடுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிட்டு போதும் போதும் போ அப்படின்னு அவளை அங்கேருந்து அனுப்பிவிட்றான். அவளுக்கா என்ன இவன் ஏதோ புதுசாக கல்யாணம் கப்பல் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான், சரியில்லையே. இங்கே வாடி, கொடுத்து கிஸ் பார்த்தல, இன்னொன்று கொடுத்து போ. அட போடா இவங்கிட்ட, நான் போகிறேன் போ. கொடுத்துட்டு போடி, கூப்பிட்றல புருஷன். இங்கே பாரு, அது முன்னாள் புருஷன், இப்போ நீ புருஷன் கிடையாது. ஸோ உனக்கு நான் கொடுக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை, புரியுதா அப்படின்னு அங்கேருந்து ஓடிட்டா. தேங்க்ஸ் சிரிச்சிட்டே, என்கிட்ட தானே வரணும் இருக்கு உனக்கு அப்படின்னு. அவன் நல்லா படுத்துக்கிட்டு இருக்கான். எங்கள் வாயினுமே லூனாவை எழுப்பி கஷ்டப்பட்டு அவளை குளிப்பாட்டி அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வாயில் ஒரு ப்ரெட்டை திணிச்சிட்டு, லூனா இதை சாப்பிட்டுட்டேரு, நான் அப்பாவுக்கு இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணி கொடுக்குறேன். அம்மா, நான் கேட்டாலே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணி தர மாட்டேன், ஸ்ட்ராபெரின்ற பேர் எடுத்தாலே என்ன லூனா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்னன்னா நீ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்பாவுக்கு பண்ண போகிற சொல்கிற. அப்போ எனக்கு நோ லூனா, இதை நான் உன் டேடிக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். உனக்கு வேணும்னா நீ உங்கள் அப்பா பண்ண சொல்லு, இல்லைனா கடையில் வாங்கி குடிச்சிக்கோ. ஆனால் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஒன்லி ஃபார் யுவர் டேட், புரியுதா உனக்கு? அதெல்லாம் முடியாது, அது என்ன அப்பாவுக்கு மட்டும்? அதெல்லாம் இல்லை, நீங்கள் எனக்கும் பண்ணி தான் கொடுக்கணும். ஐயோ லூனா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, என்னால் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே மண்டே சுரிச்சிட்டே குடிக்காமல் பழுத்திக்காமல் வந்து உட்காந்து, நடி தங்கம் பண்ணுற இன்னும் மாடி மில்க் ஷேக்கு கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சுடி, இன்னும் மாடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க. இதோ பண்ணிகிட்ருக்க தேங்க, இதான் முடிச்சிட்டேன். அப்பா என்ன தங்கம், என் ஸ்வீட்டாக எழுந்திரிச்சிட்டியா? என் டார்லிங் எழுந்திரிச்சிட்ட போல், இங்கே டாடிட்டு வாங்கி கிஸ் வாங்கிக்கோ அப்படின்னு குழந்தைய பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருக்கா. அவன் என்னன்னா ஒரு தலை தான் தள்ளி, நான் சொல்கிறத கேளுங்க. என்னம்மா தங்கம், என்ன வேணும்? அம்மாவை பாருங்க, பார்த்தால் நான் தினந்தனடா பார்க்குறேன். அது இல்லைப்பா. அப்புறம் என்னையா இது? இத்தனை நாள் நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும், ஸ்ட்ராபெரி சாக்லேட் வேணும், கேக்கு வேணும், ஸ்ட்ராபெரி வேணும்னு கேட்கும் போதெல்லாம் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் சொல்லுவா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஸ்ட்ராபெரி நல்லாவே இருக்காது, எனக்கும் ஸ்ட்ராபெரி பிடிக்காது, ஸோ நீயும் ஸ்ட்ராபெரி சாப்பிடாத அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் எனக்கு ஸ்ட்ராபெரியே கொடுக்கல. இப்போ என்னன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி பண்ணுறாங்க, சரி அப்போ எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டால், உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் என் கையால், உனக்கு வேணும்னா உங்கள் அப்பா பண்ணி தர சொல்லு, இல்லைனா போய் கடையில் வாங்கி குடி அப்படின்றாங்கப்பா. அப்படியா சொன்னா? என்னன்னு கேளுங்க, இந்த கேட்டுறேன். நடி இன்னுமா அந்த பழக்கத்தை இல்லை? அது எப்படி அன்றைக்கி ஏதோ குடிச்சிட்டு வந்து அரைபோதில் சொன்னேன், எனக்கு மட்டும்தான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணும், நான் தவிர யாருக்காவது பண்ணி கொடுத்தேன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், எனக்கு மட்டும் சொந்தம் அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி அப்படின்னு சொன்னேன். அது இன்னும் மாடி ஞாபகம் வச்சுட்டு என் பிள்ளைகிட்ட கூட அதே சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அன்றைக்கி சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் என் மண்டைக்குள்ள இருக்கு. நான் உனக்காண்டி மட்டும்தான் பண்ணுவேன், வேறு யாருக்காண்டி பண்ண மாட்டேன், அவ்வளோதான் சொல்லுவேன். அது லூனாவாக இருந்தாலும் சரி அப்படின்றா. தேங்காய் அப்படியே சந்தோஷம் அப்படியே சிரிச்சிட்டே வாங்கி ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்கா. லூனா 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, இது 2 தேராது அப்படின்னு. போ என்னப்பா சொல்லும், நீ குட்டி குழந்தைலடா, அதனால் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா உனக்கு சீக்கிரமே ஜலுக்கு பிடிச்சிக்கும், அதனால் இந்தா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்லாம் வேண்டாம், வெறும் மில்க் மட்டும் குடி.
நான் சாயங்காலம் வரும்போது அப்போ உனக்கு ஸ்ட்ராபெரி வாங்கி கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் வேணாம் போங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, அதை என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்துக்குறவங்கள போங்க அப்படின்ட்டு லூனா அங்கேருந்து கோச்சிட்டு போயிட்டா. அதுவும் க்யூட்டாக போய் உட்காந்து ப்ரெட்டை தின்னுட்டுருக்கா. இதில் வேறு வாயின் வேறு பாயில்டு எக்கு கொடுத்து, லூனா எக்கு மறக்காமல் சாப்பிட்ணும், உனக்கு நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன் ஓகேவா? ஓகே, என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு தான் பண்ணி தர மாட்டீங்கல்ல. லூனா ஆனால் உனக்கு வெண்ணிலானா ரொம்ப பிடிக்கும்ல, நான் உனக்கு வரும்போது வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணி வைக்கிறேன். நான் பண்ணுற வெண்ணிலா ஐஸ்கிரீம் உனக்கு பிடிக்கும் தானே? அம்மா பண்ணி கொடுத்தா சாப்பிடுவா தானே அப்படின்னு கேட்கும்போது லூனா கோவலாம் பறந்து போய், நிஜமாவா பண்ணி தருவீங்களா? பண்ணி தருவேன். ப்ராமிஸா? நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா, அம்மா உனக்கு நிச்சயமாக பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூம்மா அப்படின்ட்டு அவளும் அங்கேருந்து பால் எல்லாத்தையும் சாப்பிட்றா. தேங்க தான் ஊட்டிலாம் விட்றான். ஊட்டி விட்டுட்டு, நல்லுண்ணா குளிச்சியா, ப்ரஷ் பண்ணியா? நான் பண்ணேன், நீங்கள் பண்ணீங்களா? குட்டி சத்தம் இப்படி கேட்குறா பாரு. அது இனிமேல் பண்ணுடா, அப்பா இப்போ தான் எந்திரிச்சேன். எப்பயுமே என்ன சொல்வீங்க, ஸ்கூலுக்கு டைமுக்கு எந்திக்கணும், இல்லைனா பாட்டி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பாரு அப்படின்னு திட்டுவீங்க. இப்போ என்ன நீங்களே லேட்டாக எழுந்திரிச்சிருக்கீங்க? வெரி பேட் டாடி, வெரி பேட். கொஞ்சம் மாற்றிக்கோங்க. போய் குளிச்சுட்டு பழு தேய்ச்சிட்டு வாங்க, அப்போ தானே ஸ்கூலில் ட்ராப் பண்ண முடியும், இல்லைன்னா ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தேங்க பார்க்குறோம். அப்படியே அத்தலைமுறையே பேச்சு, போப்போ அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வான் அப்படியே மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்து, தேவம் என்னடி மில்க் ஷேக் குடி தங்கம் அப்படின்னு வாங்கி அப்படியே குடிச்சிட்டு, பா புரி என்னதான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஒரு அந்த மில்க் ஷேக்கை குடித்தாலும் உன் கையால் பண்ணி கொடுத்து அந்த குடிக்கிற ஒரு டேஸ்ட் இருக்கே வேறு லெவலில் இருக்குது. அப்பா என்னடி சாரி சொல்லணும்னா, இல்லை பல்லு தேய்க்காமல் குடிக்கிறீங்களே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறா. அவ்வளோதான் எனக்கா சிரிப்பு தாங்கலை. அப்படியே சிரிச்சிட்டே, போயும் பெத்த பிள்ளைகிட்ட போய் அசிங்கப்படுறது. சரி வாழுனா, உங்கள் அப்பா எப்பவுமே இப்படி தான் கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருப்பார், நீ வா உன்னை நான் ஸ்கூலில் விட்றேன் அப்படின்னு லூனாவை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அப்படின்னு ஆஃபீஸ்க்கு போயிடுவான், உனக்கு லஞ்ச்லாம் வச்சுருக்கேன் தின்னுட்டு ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. தயங்க பார்க்குறான். ஒரு மட்டும் மரியாதையே இல்லை புருஷனு, சாரி முன்னாள் புருஷனு. இவளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பழையபடி மாற்றணும், அப்புறம் தான் சரிப்பட்டு வருவோம் அப்படின்னு அவனும் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ நேராக கிளம்பி ஆஃபீஸ் தான் வரா. வாயனுமே லூனா ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸுக்கு வந்திருப்பா. ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தா ஆஃபீஸே ஒரு கலவர பூமியாக இருக்குது. ஃபைல்ஸ்லாம் யாரையாரோ தூக்கி உடைக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க கலவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாயின் யாருன்னு பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகி நிற்கிறா. தயங்கும், என்ன பிரச்சனை, தள்ளுங்க ஆஃபீஸில் யார், ஐயோ கலங்கத்தாலே யாரா பிரச்சனை பண்ணுற, தள்ளுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தா அங்கே நிற்கிறதோ கங்கை பார்த்து அந்தளவுக்கு ஷாக் ஆகலை. ஏய் என்ன வேணும், எது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க பிரச்சனை? இப்படி நீ பண்ணுறதானே நான் உன் மேலே நஷ்டம் கேஸ் கொடுப்பேன் தெரியுமா? கோர்ட்டில் மீட் பண்ணலாமா? லிசன் தயம், இப்படி பேச ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணு. ஓ ஸ்டாப் பண்ணுமா? ஓகே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன வேணும்? எதுக்கு மேரேஜை கேன்சல் பண்ணேன்? எது கேன்சல் பண்ணா? நான் ஏன் உன்னை பண்ணிக்கணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. போய் சொல்லாத. இதோ இந்த வாயின் வந்ததுக்கப்புறம் தானே உனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் போச்சு, உன்னை இவ தானே மயக்கணா. இங்கே பாரு, அவள் என்னோடய ஒய்ஃப் புரியுதா? உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னை மயக்க தேவையில்லை. அவளை பார்த்தாலே நான் ஆட்டோமேட்டிக்காக மயங்கிடுவேன். அது வேறு விஷயம். ஒயன் மேலே ப்ளேமை தூக்கி போடாத. அவளுக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. எனக்கு உன்னை பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கும் உன்னை பிடிக்கல. உங்கள் பிஸ்னஸ் மீட்டிங் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் அப்பாவும் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிட்டாரு, எங்கள் அம்மாவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. தட்ஸ் ஆல். புரியுதா? தேவையில்லாமல் இங்கே வந்து சீன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது சரியா? அதுவும் என் ஆஃபீஸ் ரொம்பவே நீட்டாக இருக்கணும் எதிர்பார்ப்பேன். ஓகே, ஸோ வெளியே போ. இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த பாடியார்ஸை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ள வேண்டியது இருக்கும். எதுக்கு எதுக்கு நீ வாசிக்கப்பட்ட மாதிரி வேணாம்ல. ஸோ மரியாதை வெளில பேர், உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. வாயன் அப்படின்ட்டு வாயன் அப்படியே அடிக்கிற மாதிரி போகிறா. அடுத்த செகண்ட் தயம் கையை பிடிச்சி ஒரு முறுக்கு தான் முறுக்கிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடியே என் முன்னாடி மேலே கை வைக்க போவேன்? எவ்வளோ தைரியம் இருக்கும், கையை நீட்டியிருக்க, கையை ஓங்கியிருக்க, இவ்வளோ தைரியம் டி. தயம் விட்டு தங்க. நீ இருடி அமைதியா வந்துடுவா. பேச மதர் தேச மாதிரி மூடிக்கிட்டு நில்லு. என்ன
அவ்வளோ ஆயிடுச்சா? ம் வேலை விட்டு போச்சா? சொல்லுக்கங், வேலை விட்டு போச்சா? நான் நினச்சா இப்படின்றதுக்குள்ள சொட்டுக்கு போடுற நிமிஷத்துக்குள்ள உங்கள் அப்பாவோட கம்பெனி ஒன்றுமே இல்லாமல் என்னால் ஆக்க முடியும். பேங்க் கரப்ட் ஆக்க முடியும். பண்ணி காட்டவா? பார்க்குறியா? பார்க்குறியா? நடுத்தரில் நிற்ப பார்க்குறியா? வைக்கவா? நீ நடுத்தர கூட்ட வரவா? அப்படி இப்படின்னு ஆச்சா ஊச்சான்றான். அவ்வளோதான், அவள் பயந்தே போயிட்டா. அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றும் வரல. கிரெடிட் கார்டு தூக்கி அப்படியே மேலே வீசி, இதுக்கு தானே வந்த, தூக்கிட்டு போ அப்படின்ட்டான். அவளை அதை எடுத்துகிட்டு, இதை ஃபஸ்ட்டே கொடுத்துருக்க கூடாதா? நான் இவ்வளோ தூரம் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன். ஏய், இவ்வளோ பொருளையும் நஷ்டமாக்கியிருக்க, ஸோ அதுக்கு சாரி அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. வயனுக்கா ஸ்டில் ஒன்றும் புரியல. அப்படியே ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு என்ன நடந்தது, இந்த கங்குப்பில் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத புரிய மாட்டேங்குது. அப்படியே ஸ்டன்னாக இப்போ நின்றுட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வரா. இவளோட பேர் வந்து யூன். அவள் வந்ததும் ஹாய் தேங் யார் அப்படின்னு கேட்குறா. அது ரொம்ப சாஃப்டாக வேறு கேட்டாளா, வயன்தான் இவர் தான் அப்படின்னு கை காட்டுறா. அவள் வந்தோடனே தேங் ஹக் பண்ணி ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்க, அவளுமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போவான்னு புரியல. யாரா அது வந்தால் கட்டி பிடிச்சா ஹவ் ஆர் யூன்னா இவன் நல்லா இருக்கேன்றான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஒரு லேடியோட என்ட்ரி. சும்மா செம்மையாக பிஜிஎம் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே செம்ம கிளாஸியாக வரா. வேறு யாரும் இல்லை, நம்ம தேங்கோட கூட பிறந்த அக்கா தான். பேர் வந்து ஜியா. ஸோ ஜியா அப்படியே வரா. வந்த உடனே அப்படியே தேங்க பார்த்து கன்னத்துலேயே பலார்னு ஒரு அரை. அத்தனை பேர் இருக்காங்க, பார்க்கவே இல்லையா, பலார்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு, என்ன என்ன பண்ணிகிட்ருக்க தயம்? இவளை யாரா வர சொன்னது? இவ எப்போ அமெரிக்காவில் நீங்கள் வந்தா? அக்கா வந்துட்டியாக்கா? எப்போக்கா அமெரிக்காவிலேருந்து எப்போ வந்த? பேச்சை மாற்றாத தயம். அது யூனி கூட கூப்பிட்டு வந்திருக்கியோ? பேச்சை மாற்றாத தயம். என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்னக்கா பண்ணிகிட்ருக்கேன்? இது என்ன ஆஃபீஸில் பொருளாக உடஞ்சிருக்கு? கங்கு கூட அம்மா போட்டிருந்த டீல் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சாமே. என்ன உனக்கு கல்யாணம் ஆகலை? இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்ட்டு அச்சா புச்சா நான் பாட்டு கேட்க, தேங்க எதுவுமே பேசாமல் விடுக்கா அப்படின்னு தேங்க் வந்து அக்காவுக்கு லைட்டாக பயப்படுவான். அதனால் அக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யூன் யாருமே இல்லை. யூன் வந்து ஜியாவோட ஹஸ்பண்டோட தங்கச்சி. நம்ம தேங்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஜியாவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா தான் ஹஸ்பண்டோட தங்கச்சியில். ஆனால் யூனுமே சும்மா இல்லை, அவளுக்குமே தேங்க் மேலே ஒரு கண் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் மண்டை வெடிக்குது. ஐயோ, இது 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 தேங்கோட அக்கா வச்சு கண்ணில் மாட்டோன்னா சத்தனே அப்படின்னு நேராக மியா பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டா. மியாவும் ஏய் யார் இது, தேங்கி இந்த விழு விழுக்கிறாங்க, யார் இது? ஐயோ, இவங்க தாண்டி தேங்கோட கூட பிறந்த அக்கா. செம்ம ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா? கொஞ்சம் ஒரு அக்கடா கூட பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு இவங்கள பார்த்தாலே பயம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு பயமாக இருக்குடி. என்னது இவங்கள பார்த்தாவா? லைட்டாக அப்படி தான் இருக்குடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது யூனை பார்த்து இது யாருன்னு கேட்கும்போது எனக்கு ஆக்சுவலாக தெரில. ஏன்னா அவங்க அக்காவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆகிருக்கும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவான் இல்லையா, ஸோ அதனால் தெரிலடி எனக்கே அப்படின்னு பார்த்துட்ருக்கா. எங்கள் அக்காவும் என்ன ரீசன் சொல்லு அக்கா, அந்த டீல் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லைக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த லூனா பொண்ணு காசுன்னு தெரிஞ்சாலா? அதுதானா? நான் நம்பலாமா? நீ நம்பலாம். சரி ஓகே, எங்கள் ஆஃபீஸ் உன் எம்ப்ளாயெல்லாம் கூப்பிடு, நான் அவங்களாம் பார்க்கணும் பேசணும் அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு லிஸ்ட்டு அடிக்கிட்டு போக, ஏக்கா இருக்கா இரு, இப்போ தானே வந்திருக்க, போக அது நீயே பார்ப்ப. ஆனால் தேவ் நீ பேசுகிறது நடந்துக்கிற விதம் இது எதுவுமே எனக்கு சரியாகவே படலை. பார்த்து இல்லைனா வேறு மாதிரி மாறிட போகுது, புரியுதா? புரியுதுக்கா. நீ என்னமோ ஒன்று சரியில்லை, என்கிட்ட என்னமோ மறைக்கிறேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூன் வந்து அண்ணி விடுங்க, தேங்க் பாவம் எவ்வளோ கொஷின்ஸ் தான் கேட்பீங்க, அவரே பாவம் திரு முடிச்சிட்ருக்காரு, விடுங்க. இல்லை யூன், உனக்கு இவனை பற்றி தெரியாது, இவன் அமுக்குனி மாதிரி அப்படியே யாருக்கும் தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்துப்பான். அதுவும் அது நல்லதாக இருக்காது, ஏதாவது ஒரு தப்பில் தான் போய் முடியும். அதனால தான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இவன் மேலே ஒரு கண் இருக்கும். ஸோ இப்போயும் ஏதோ ஒன்று மறைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது தேங்க அப்படியே கண்ணில் தேடுறான், எங்கடா என் பையனை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க மியா பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து தான் எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே சிரிச்சிட்டே
சரிக்கா விடுக்கா, எப்போ வந்த மாமா எப்படி இருக்காரு? ஆ ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் கேள்விப்பட்டேன், என்ன குழந்தை வரப்போதா? டாப்பிக்க மாத்தாத. சரி சரி வா வா அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே வாசலோட கூட்டு போயிட்டான். அப்படியே கார்ல ஏறி அவனும் போயிட்டான். எனக்கு அவங்க போனதுக்கப்புறம் தான், ஓ காட்! நல்ல வேலை தப்பிச்சேன்டா சாமி அப்படின்னு இருக்கு. அந்த நாள் ஃபுல்லா தேங் வரவே இல்ல ஆஃபீஸுக்கு. அப்படியே ஸ்கிப் ஆகுது. எனக்கா தேங்க லைட்டா மிஸ் பண்ணியிருப்பா. சரி லூனாவ போய் ஸ்கூல்ல கூப்பிடலான்ட்டு ஸ்கூலுக்கு வந்தா, அங்க ஜியா இருக்கா. அதுவும் கையில லூனாவ தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கா. எனக்கு ஆத்தாடி இவளா அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து 24th பார்ட். பட் நான் சாரி 23ன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? சாரி.